தற்போதைய அண்மை செய்தி. திருப்பதிக்கு லட்டு வழங்கியதாக கூறப்படும் திண்டுக்கல் ஏஆர் டைரி நிறுவனம் செய்த விதிமீறல் என்ன என மத்திய உணவுத்தர கட்டுப்பாட்டு நிறுவனத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்களை என்ன பதிவு பண்ணுங்க? வினிதா, திருப்பதி தேவஸ்தானத்திற்கு திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் நிறுவனம் நெய் வழங்கிய விவகாரத்துல மத்திய அரசினுடைய உணவு கட்டுப்பாட்டு மற்றும் தர நிர்ணய ஆணையம் அனுப்பிய நோட்டீஸ் தற்போது தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் கொடுக்கப்பட்ட இந்த மனுவிற்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக மத்திய உணவு பாதுகாப்புத்துறை விளக்கமளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதற்கான ஒரு உத்தரவில் தற்போது பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த லட்டு விவகாரத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்த இந்த நெய் என்பது ஒரு தரமற்ற நெய் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் இந்த ஏஆர் நிறுவனத்திற்கு தொடர்ந்து சோதனை நடத்தப்பட்டது மட்டுமல்லாமல் உணவு பாதுகாப்புத்துறை அதிரடியாக பல்வேறு கேள்விகளையும் முன்வைத்திருந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில இந்த வழக்கு வந்தபோது அப்போது மதுரை கிளையினுடைய நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். ஒரு நிறுவனத்திற்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டால் அவர்கள் உரிய பதிலளிக்க கால அவகாசம் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை மத்திய அரசுக்கு எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மத்திய உணவு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் சம்பந்தப்பட்ட பால் உற்பத்தி நிலையத்தில் சோதனை செய்துள்ளது. அந்த சோதனையுடைய முடிவுகள் எங்கே, அது ஏன் இவ்வளவு நாள் வரவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாது, தற்போது இது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விவகாரம் என்றும் நீதிபதி தங்களுடைய கருத்துக்களாக தெரிவித்திருக்கிறார். எனவே உச்சநீதிமன்றம் கூறியது போல அரசியலிருந்து கடவுளை விலக்கி வைத்து விசாரணை நடத்துவதுதான் சரியாக இருக்கும் என்று ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற மதுரை கிளை மத்திய அரசினுடைய உணவு தர கட்டுப்பாட்டு மையம் ஏற்கனவே அனுப்பிய நோட்டீஸ்களை தவிர்த்து சம்பந்தப்பட்ட அந்த ஏஆர் நிறுவனத்திற்கு புதிதாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளிக்க வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உரிய கால அவகாசத்தில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் உரிய விளக்கத்தை அளித்து நிவாரணம் தேடிக்கொள்ளலாம் என்றும் உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை முடித்து வைத்திருக்கின்றது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.